ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு InfoPulp சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் IELTS எக்ஸாம். ஸோ IELTS எக்ஸாம் வந்து கனடாவுக்கு இமிகிரேண்ட்டாக போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட் விசா எடுத்து போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மெஜாரிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு படிக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த IELTS எக்ஸாம் அப்படின்றது ஒரு மேண்டேட்ரியான ஒன்று. இப்போ இந்த வீடியோவில் இந்த IELTS எக்ஸாமுக்கு எப்படி நீங்கள் படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்லாம் நான் சொல்ல போகிறது இல்லை. இந்த எக்ஸாமை எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ட்ரிக்ஸும், ஆன்லைனில் எந்தெந்த வெப்சைட்ஸில் நமக்கு இந்த IELTS எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைக்குது, எந்தெந்த வெப்சைட்டை நம்ம கோத்ரூ பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க்கை வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம்லேயே எடுக்க முடியும் அப்படின்ற அந்த ஐடியாவை தான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு கனடாவுக்கோ இல்லை யூகேக்கோ படிக்க போகணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை கனடாவுக்கு நீங்கள் PR எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கவுன்சிலிங்கும் ரொம்ப கம்மியான ஃபீஸில் வந்து ப்ராசஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஃபர்தராக இது தவிர வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். எனக்கு உங்கள் டாக்குமெண்ட்ஸையும் உங்களுடைய ப்ரொஃபைலையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் நான் தரேன். என் பேர் ஆஷிக். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னா IELTSadvantage.com. ஸோ இந்த IELTSadvantage.com அப்படின்றத டேரெக்டாக நீங்கள் சர்ச் பண்ணி வந்தாலும் சரி, இல்லை கூகுளில் போட்டு வந்தீங்கனாலும் சரி, வெப்சைட் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் உள்ளே வந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ IELTS ஃபண்டமெண்டல்ஸ் கோர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு கீழே உங்கள் நேம், இமெயில் ஐடி கொடுத்து இந்த ஜாயின் த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IELTS எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய இந்த வெப்சைட் இது. இந்த வெப்சைட்டில் ஃப்ரீ கோர்சஸும் இருக்குது, பெய்டு கோர்சஸும் இருக்குது. ஸோ பெய்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் படிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸே வந்துட்டு மோர் தென் இனஃப்னு தான் நான் சொல்லுவேன். ப்ளஸ் இந்த சேலஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் மெயிலுக்கு 7 டே சேலஞ்ச் அப்படின்னு போயிட்டு உங்களுக்கு டெய்லி மெயில் வரும். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சேலஞ்சை டெய்லி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களோட IELTS ஸ்டாண்டர்ட் வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வெப்சைட்டோட இந்த ஹோம் பேஜ் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கோர்சஸ் அப்படின்றதுல போனீங்கன்னா சேம் அந்த பெய்டு ஃப்ரீ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், சக்ஸஸ் ஸ்டோரி. இப்போ இந்த ரிசோர்ஸ் தான் நமக்கு மெயினாக தேவை. இப்போ இந்த ரிசோர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கேட்டால் மவுஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு IELTS ரைட்டிங் டாஸ்க் 1, டாஸ்க் 2, ஸ்பீக்கிங், ரீடிங், லிசனிங் அண்ட் வெக்காபுலரி. இப்போ இந்த வெக்காபுலரி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள நான் போகிறேன். ஸோ IELTS வெக்காபுலரி அப்படின்றது தனியால எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IELTS எக்ஸாம்ன்றது இட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட் பேஸ்டு. அது வந்து ஒரு சப்ஜெக்ட் பேஸ்டு எக்ஸாமே கிடையாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியுதோ அந்த இங்கிலீஷோட ஸ்டாண்டர்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் IELTS. இதுக்கு முன்னாடி TOEFLன்னு ஒன்று இருந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ IELTSன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. அவ்வளோதானே தவிர மற்றபடி இதுக்கு தனியாக புக்ஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது, சிலபஸ் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த இங்கிலீஷை உங்க 4 ஸ்டாண்டர்டில் செக் பண்ணுறாங்க. ஸ்பீக்கிங்கில் எப்படி இருக்கீங்க, ரைட்டிங்கில் எப்படி இருக்கீங்க, ரீடிங்கில் எப்படி இருக்கீங்க, லிசனிங் எப்படி இருக்கீங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த விஷயம் தான் வந்துட்டு கான்செப்ட். இப்போ இந்த வெக்காபுலரி அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெக்காபுலரிங்கிறத நீங்கள் பொறுமையாக படிங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த PDF ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எதுக்குமே வந்து சார்ஜஸ் வாங்க மாட்டாங்க. இப்போ இந்த பேஜுக்குள்ள வந்த உடனே ரைட் சைடில் இந்த நேவிகேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த நேவிகேஷன்ற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே லிங்க். இப்போ இந்த லிங்க்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இந்த ப்ரிப்பரேஷன் கைடுன்னு இருக்குல்ல, இந்த IELTS ப்ரிப்பரேஷன் கைடு, இந்த ஆப்ஷனுக்குள்ள வாங்க. இந்த IELTS ப்ரிப்பரேஷன் கைடுக்குள்ள நீங்க வந்த உடனே இந்த IELTS எக்ஸாம்னா என்னது, அந்த எக்ஸாமை எப்படி பாஸ் பண்ணணும், அந்த பாஸ் பண்றதுக்கு முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாமே இந்த வெப்சைட்ல ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க பொறுமையா பாருங்க. பிளஸ் இவரும் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. ஸோ அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு டீடைல்டா புரியும். இதுல மெயினான பாயிண்ட் என்னன்னா, இந்த பேஜ்ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்து 9th பாயிண்ட் பிராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இந்த பிராக்டிஸ் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். இந்த IELTS பத்தி ஸ்டடி பண்றவங்களுக்கு டிலிங்கர்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் வந்து அகாடமிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த எக்ஸாமை வந்து எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். நான் மேலே ஐகார்ட்லேயே அந்த வீடியோ தரேன், நீங்க செக் பண்ணி பாருங்க.
இப்போ இந்த டுலிங்கோ எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம லைவ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதில் ஃப்ரீயாக நாம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு மெத்தட் ஐஎல்ஸுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக இருக்குது அப்படின்றது ஆன்சர். அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா இந்த பேஜில் 9th ஆப்ஷன் வாங்க, ப்ராக்டிஸ் டெஸ்ட்னு இருக்கு இல்லையா. இதில் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்டிஷ் கவுன்சில்னு இருக்கும், ஐடிபி இருக்கும், ஐஎல்ஸ் எசென்ஷியல்னு இருக்கும். பொதுவாக ஐஎல்ஸ் எக்ஸாமை வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலும் ஐடிபியும் தான் நடத்துகிறாங்க. அதாவது ஐஎல்ஸ்ன்றது தனியாக இருக்குது. அந்த எக்ஸாமை நடத்தக்கூடிய ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் கவுன்சில் ஐடிபி. அதே மாதிரி இப்போ இந்த பிரிட்டிஷ் கவுன்சில்ன்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க ஃப்ரீ ஐஎல்ஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹெட்டர் கீழே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லிசனிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது, ரீடிங் இருக்குது, ஸ்பீக்கிங் இருக்குது, ரைட்டிங் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு ரீடிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குன்னா இந்த ரீடிங்குள்ளே நான் உள்ளே வரேன். ஸோ ரீடிங்குள்ளே வந்தேன்னா அகாடமிக் ரீடிங் டெஸ்ட்டுன்னு இருக்குது, ஜென்ரல் ரீடிங் டெஸ்ட் இருக்குது, ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. இப்போ நான் அகாடமிக் போகிறேன்னா நான் அகாடமிக்குள்ளே வந்துட்டேன்னா இந்த ரீடிங் டெஸ்ட்டை நான் எப்படி பண்ணணும், இந்த ரீடிங் டெஸ்ட்டில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குதோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு அதோடைய ஆன்சர் ஷீட்டு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்ஷன் 1குள்ளே நான் போகிறேன். இந்த செக்ஷன் 1குள்ளே நான் போனேன்னா இந்த செக்ஷன் 1 வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்குண்டான கொஸ்டின் அதுக்கு கீழேயே வந்து ஆன்சரும் வந்து கொடுத்துருப்பாங்க. அகாடமிக் ரீடிங் டெஸ்ட் 1 ஆன்சர் ஷீட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டெஸ்ட்டோட ஆன்சர் ஷீட்டும் இருக்குது. ஸோ அதனால் ஆன்சர் ஷீட்டை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் டெஸ்ட் எழுதணும். இப்படி எழுதுனீங்கன்னா ஐஎல்ஸில் மொட்டை தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அகாடமிக் டெஸ்ட்டுக்குள்ளே போடவோடனே கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7 பேண்ட் அப்படின்றது வந்து ரீடிங் டெஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிட்டே வரும். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலோடது. சேம் ஐடிபியோடதும் அதே மாதிரி தான். ஸோ ஐடிபியோடதும் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீடிங், ஸ்பீக்கிங், லிசனிங், ரைட்டிங் 4 மாடியூலுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட். இப்போது இந்த வெப்சைட் ieltsadvantages.com. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்த உடனே ரைட்டிங் இருக்குது, ரீடிங், ஸ்பீக்கிங், லிசனிங் 4 மாடியூல். இந்த 4 மாடியூல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது போக இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஷனையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ரைட்டிங் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ரீடிங், ஸ்பீக்கிங், லிசனிங் இந்த 3மே வந்து அகாடமிக்குக்கும் சரி ஜென்ரலுக்கும் சரி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸெல்லாம் வராது. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸு, ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே தவிர ரொம்ப பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது இந்த 3 மாடியூலில். ரொம்ப அப்பட்டமான டிஃப்ரென்ஸ் எதில் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட்டிங் டாஸ்கில் மட்டும்தான் தெரியும். ரைட்டிங் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் 1 வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் இருக்கும், டாஸ்க் 2 வந்து எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும். அகாடமிக் போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கும் செகண்ட் டாஸ்க் ரெண்டுமே வந்துட்டு எஸ்ஏ ரைட்டிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் காட்டக்கூடிய மாடியூல் வந்து ரைட்டிங் டாஸ்க் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ் ரைட்டிங் டாஸ்க் 1 அகாடமிக் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டாஸ்க் 1 அகாடமிக்கில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே புரியும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரைட்டிங் டாஸ்க் 1 சாம்பிள் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து இவங்களே கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அகாடமிக் டாஸ்க் 1 சாம்பிள் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரைனிங். ஸோ ஜென்ரல் ட்ரைனிங்கோட டாஸ்க் 1 வந்து நான் சொன்னேன் இல்லையா லெட்டர் ரைட்டிங்கு. ஸோ அகாடமிக்கில் வந்து டாஸ்க் 1 வந்து உங்களுக்கு எஸ்ஏ எழுதுறது, ஜென்ரலோடது வந்து லெட்டர் ரைட்டிங். ஸோ அப்படி லெட்டர் ரைட்டிங்கில் எப்படி லெட்டர் எழுதணும், அதனுடைய ஃபார்மேட்ஸ் எல்லாம் என்னென்னது அப்படின்றது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதோடைய சாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, சாம்பிள் ஆன்சர்ஸ் இங்கே தெரியுதுங்களா, ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் சாம்பிள் லெட்டர்ஸ். ஸோ ஜென்ரல் ட்ரைனிங்கோடைய டாஸ்க் 1 வந்து லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது இதுலேயே தெரிஞ்சிருது. இது வந்து ஒன்று. அடுத்தது ரைட்டிங் டாஸ்க் 2. ஸோ டாஸ்க் 2ல் போனீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக இருந்தாலும் சரி அகாடமிக்காக இருந்தாலும் சரி டாஸ்க் 2 வந்து எஸ்ஏ ரைட்டிங் தான். அந்த எஸ்ஏ ரைட்டிங்கில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு பாயிண்ட்ஸை வந்து கம்மி பண்ணி விடும். இந்த கிராமரிக்கல் எரர் அப்படின்றத தாண்டி ஸ்ட்ரக்சரல் எரர்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்த கோஹிஷன், கொஹரன்ஸு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எப்படி வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதோட சாம்பிள்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம பார்த்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரைட்டிங் டாஸ்கில் வந்து பேண்ட் 7, 8 அப்படின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துடலாம். சேம் அதே மாதிரி தான் இது வந்து ரீடிங் டாஸ்க்கு. ஸோ ரீடிங் டாஸ்க்கும் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரீடிங் டாஸ்கில் ஃபுல்லாக போனீங்கன்னா அவங்களோட டிப்ஸு, ட்ரிக்ஸு அதை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றது, ஸ்பீக்கிங் அண்டு லிசனிங் எல்லாமே வந்து இதே தான். ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு நான் ஏன் ரொம்ப முக்கியமாக ப்ரிசைஸாக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஐஎல்ஸுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் போக மாட்டேன்றாங்க.
ப்ராப்பராக ஒரு மாதமோ 1.5 மாதமோ போய் ஒரு சர்டிஃபைடு ட்ரெயினர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. மேபி அது அவங்களுடைய டைமிங்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபண்ட் இஷ்யூவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஐஎல்ஸ் எக்ஸாம் அப்படின்றது கிட்டத்தட்ட 15,000 ரூபா செலவாகுங்க. ஆல்மோஸ்ட் 15,000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் கட்டி எழுத போகிறீங்க. ஒரு அட்டெம்ப்ட் எழுதி நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்கோர் வரல அப்படின்னா கட்டின பணம் வேஸ்ட், அவ்வளோதான். நீங்கள் மறுபடியும் இன்னொரு 15,000 ரூபாய் செலவு பண்ணி எழுதணும். ஸோ இப்படி 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட், ஏன்னா ஐஎல்ஸில் வந்து அரியர்ஸும் கிடையாது, அட்டெம்ப்ட்ஸும் கிடையாது. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4 அட்டெம்ப்ட் கூட எழுதலாம், உங்களோட இஷ்டம் தான். பட் ஒவ்வொரு அட்டெம்ப்ட்டுக்கும் நீங்கள் 15,000 ரூபாய் செலவு பண்ணணுன்றது தான் ஃபேக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து ஒரு 6,000 ரூபாய் 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாதமோ 2 மாதமோ ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதுறது அப்படின்றது உங்களுக்கு டைமும் மிச்சப்படுத்தும், பணத்தையும் மிச்சப்படுத்தும். ஒருவேளை ட்ரைனிங்லாம் போகிறதுக்கு எனக்கு டைமிங் கிடையாது, வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னென்னா செல்ஃப் ஸ்டடி தான். அப்படி செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நீங்கள் பண்ணக்கூடிய செல்ஃப் ஸ்டடி கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு யாரும் சொல்லுவாங்க? ஸோ நீங்கள் வந்து நீங்களே லெட்டர் எழுதிக்குவீங்க, அதை நீங்களே கரெக்ஷன் பண்ணிப்பீங்க, நீங்களே சரின்னு போட்டுப்பீங்க, நீங்களே தப்புன்னு போட்டுப்பீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட்டை தரும்? ஸோ அந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட் வெப்சைட்டு தான் வந்து IeltsAdvantage.com. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக ரொம்ப பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பேஜ்லேயும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோலேயும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். சப்போஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் நினச்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களில் யாருக்காவது தேவைப்படுறவங்க இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. கூடவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கனடா சம்மந்தமாக ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கவுன்சிலிங்கும் ப்ளஸ் ரொம்ப கம்மியான ஃபீஸில் வந்துட்டு நான் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது. நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஃபைலில் நான் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு InfoPulp சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஎல்ஸ் எக்ஸாம் வந்துட்டு டுலிங்கோ மாதிரி வந்து ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ ஐஎல்ஸில் வந்துட்டு இப்போ புதுசாக வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது போக இப்போ இருக்க பேண்டமிக் சிச்சுவேஷனில் வந்து ஐஎல்ஸ் எக்ஸாமை புக் பண்ணணும் அப்படின்னா பென் அண்ட் பேப்பர் பேஸ்ட் போகலாமா இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்ட் போகலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கும், அப்படி பென் அண்ட் பேப்பர் பேஸ்ட் போகிற மாதிரி இருந்ததுன்னா எந்தெந்த இன்ஸ்டியூட்லேயோ அல்லது எந்தெந்த இடத்துல வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது போக கனடா சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது ஏதாவது டாபிக் நான் கவர் பண்ணணும்னு நினச்சாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். கூடவே கனடாவுக்கு போகணும் அல்லது யூகேக்கு படிக்க போகணும், கனடாவுக்கு பிஆர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துட்டு கவுன்சிலிங்கும் ஒரு கம்மியான ஃபீஸில் வந்து ப்ராசஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த சர்வீஸை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என் பேர் ஆஷிக். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IELTS.org. ஸோ இந்த IELTS.org தான் வந்துட்டு IELTS எக்ஸாமுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா IELTS எக்ஸாமுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்லாம் நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. IELTSங்கிறது உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம். இதுக்கு முன்னாடி டோஃபல்னு ஒன்று இருந்துச்சு, அது யூஎஸ் போகிறவங்க பெரும்பாலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ IELTSன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை செக் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டெஸ்ட் தான் IELTS தவிர மற்றபடி இதில் வந்து ஒரு பெரிய பயப்படுற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. IELTSல வந்து 2 மாடியூல் இருக்குது. ஒன்று வந்து அகாடமிக், இன்னொன்று வந்து ஜென்ரல். ஸோ இப்போ இந்த IELTS.orgல வந்த உடனே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ IELTSனால் என்ன, அதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பொறுமையாக அந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இப்போது இந்த IELTS.orgல நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. நான் அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததில் இப்போது இந்த ஆப்ஷனில் பாருங்கள், IELTS அஃபிஷியல் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா.
இந்த ஐஎல்ஸ் அஃபீஷியல் ப்ராக்டிஸ் டெஸ்ட் என்ன அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்தப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, இப்போ நான் டியூலிங்கோ பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நம்ம சேனல்லே இருக்கும். இப்போ டியூலிங்கோ டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அகாடமிக்காக பண்ணிட்டு இருக்கிற டெஸ்ட் தான் டியூலிங்கோ. அந்த எக்ஸாமை நீங்கள் அஃபீஷியலாக எழுத போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணலாம் டியூலிங்கோவில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். அந்த மாதிரி ஐஎல்ஸில் வந்துட்டு ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டாண்டர்டு என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐஎல்ஸே வந்துட்டு இப்போ கொடுத்துருக்கிற ஒரு புது ஆப்ஷன் தான் வந்து இந்த ஐஎல்ஸ் ப்ராக்ரஸ் செக். இப்போ இந்த ஐஎல்ஸ் ப்ராக்ரஸ் செக் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்காக நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். அப்படி வந்தது தான் இதனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு ieltsprogress.com. இது நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கனாலுமே அது இந்த வெப்சைட்டுக்கு தான் உங்களை ரீடைரக்ட் பண்ணுது. இப்போ இந்த ஐஎல்ஸ் ப்ராக்ரஸ் செக்கில் வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஐஎல்ஸ் அகாடமிக் இருக்குது, ஐஎல்ஸ் ஜென்ரல் இருக்குது. இப்போ நீங்கள் சிங்கிள் யூஸாக இருக்கீங்க, ஒரு தடவை சிங்கிள் அட்டம்ப்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும், அதாவது அஃபீஷியலாக ஐஎல்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட $49.95, ஆல்மோஸ்ட் $50 வந்து நீங்கள் பே பண்ணணும் யூஎஸ்டியில். சரி, ஓகே, நான் $50 பே பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி நான் பைனோவும் கொடுத்துட்றேன். இப்போ நான் அந்த பைனோவை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து அன்டைம்டு அண்ட் டைம்டு அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அன்டைம்டுன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஐஎல்ஸ் எக்ஸாம்னா உங்களுக்கு தெரியும், அதுக்குன்னு ஒரு சர்டன் டைம் பீரியட் இருக்குது, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குன்னு சொல்லி இருக்கு இல்லையா. அந்த டைம் பீரியட் இல்லாதது தான் வந்துட்டு இந்த அன்டைம்டு. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க, அன்டைமில் எழுதுறீங்க அப்படின்னா இதுக்கு டைமரே கிடையாது. உங்கள் இஷ்டப்படி எவ்வளோ நேரத்துக்கு வேணாலும் நீங்கள் எழுதி கொண்டு வரலாம். டைம்டு அப்படின்னா ஒரிஜினலாக ஐஎல்ஸ் எக்ஸாம் வந்து எந்த டைம் நடக்குமோ, அதாவது அந்த டியூரேஷன் இருக்குல்ல, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு டியூரேஷன், அந்த டியூரேஷனை வச்சு உங்களுக்கு இங்கே ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி பைனோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் இங்கே வந்து என்னால் ஃபர்தராக எதுவுமே வந்து பண்ண முடியல. அப்போ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றதுக்காக செக் பண்ணி பார்த்தபோது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு வந்துச்சு. இங்கே இந்த FAQன்னு இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஜென்ரல் கொஸ்டின்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸில் ஐஎல்ஸ் ப்ராக்ரஸ் செக் எந்தெந்த கண்ட்ரியில் அவைலபிள் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இந்தியான்ற ஆப்ஷனே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தோனேஷியா இருக்குது, அயர்லாந்து இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, இட்டாலி இருக்குது, இந்தியா வந்து இல்லை. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஐஎல்ஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து இப்போதைக்கு இந்தியாவில் இல்லை, பட் ஃபியூச்சரில் வரலாம். சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இல்லாமல் வேறு ஏதாவது அதர் கண்ட்ரீஸில் இருக்கீங்க, அந்த கண்ட்ரி இந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேபி உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே பைனோ ஆர் மேபி அந்த பர்ச்சேஸ் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து அங்கே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த ielts.org வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜென்ரல் போர்டு தான். இப்போ இந்த ஐஎல்ஸ் எக்ஸாமை நடத்துறதுக்கு யார் யார் ஆத்தரைசேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான். பிரிட்டிஷ் கவுன்சில், ஐடிபி அண்ட் கேம்பிரிட்ஜ் அசஸ்மெண்ட் இங்கிலீஷ். இவங்க 3 பேர்கிட்ட இருந்தால் நம்ம அஃபீஷியலாக வந்து ஐஎல்ஸ் எக்ஸாமை நாம் அட்டன் பண்ண முடியும். இப்போது ஐஎல்ஸ் புக்கிங் இப்போது கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிடுன்றதுனால நிறைய லொக்கேஷன்ஸில் வந்துட்டு ஐஎல்ஸ் எக்ஸாம் நடக்காமல் இருக்குது. ஆனால் புக்னோவில் நான் செக் பண்ணி பார்த்தப்போ ஐடிபியில் வந்து இப்போ கரண்ட்டில் வந்துட்டு பேப்பர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இதிலே காட்டுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் உங்கள் லொக்கேஷனில் வந்து பேப்பர் பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேப்பர் பேஸ்ட் எடுத்து பண்ணுறதுல வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. மேபி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் டைப்பிங் ஸ்கில் நல்லா இருக்குது, டைப்பிங் ஸ்பீடு நல்லா இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மேபி நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு கூட போகலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அஃபீஷியல் டெஸ்ட் வந்துட்டு பேப்பர் பேஸ்டில் எடுக்கிறது அப்படின்றது அட்வைசபிள். இப்போ நான் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இருக்கேன். ஸோ நான் இந்தியா கோயம்புத்தூர்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபில்டரில் எனக்கு 2 ஆப்ஷன் வருது. ஒன்று வந்து பிரிட்டிஷ் கவுன்சில், இன்னொன்று ஐடிபி. ஸோ பிரிட்டிஷ் கவுன்சில் நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டேன். கோயம்புத்தூர் லொக்கேஷனில் பிரிட்டிஷ் கவுன்சில் அவைலபிள் இல்லை, ஸ்லாட் இல்லை. ஸோ ஐடிபியில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஐடிபியில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இங்கே ஐடிபியோடைய ஆஃபீஸ் அட்ரஸ், அதுக்கப்புறம் எக்ஸாமுடைய ஃபீஸ் கிட்டத்தட்ட 14,700 இந்தியன் ருபீஸ் வந்துட்டு எக்ஸாமுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க பேப்பர் பேஸ்டுக்கு. இப்போ நான் பேப்பர் பேஸ்டு தான் நான் போக போகிறேன். ஸோ நான் பேப்பர் பேஸ்டு நான் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு அந்த ஐடிபியுடைய கரண்ட் லொக்கேஷன், அதுக்கப்புறம் எந்தெந்த டேட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டைப்பில் வந்து பென் அண்ட் பேப்பரு, டெஸ்ட் மாடியூலில் அகாடமிக் ஜென்ரல். ஸோ அகாடமிக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க, ஜென்ரல் வந்து பிஆர் பண்ணுறவங்க எழுதுவாங்க. இப்போ லொக்கேஷனில் வந்து நான் கோயம்புத்தூர்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுறேன். புக் நவ் கொடுத்தோன்னே இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து க்ரீனில் இருக்கிறது வந்து அவைலபிள் ஸ்லாட். ஜூலையில் வந்து 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட் இருக்குது. செப்டம்பரில் 4 டேட்டில் வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 12ஆம் தேதியில் அவைலபிள் இருக்குது.
பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு அகாடமிக்கு அவைலபிள் இருக்குது கோயம்புத்தூர் லொக்கேஷனில். ஸோ நான் புக் நான் கொடுத்து அடுத்த ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கு நான் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து நீங்கள் ஐஎல்ஸ் எக்ஸாமுக்கு புக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஐடியா. உங்களுக்கு யாருக்காவது வந்து பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரண்ட்டில் உங்கள் லொக்கேஷனில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. கூடவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கனடா சம்மந்தமாக ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கவுன்சிலிங்கும் ப்ளஸ் ரொம்ப கம்மியான ஃபீஸில் வந்துட்டு நான் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது. நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஃபைலில் நான் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய். Audio scripts for listening parts 1 to 4 of the academic module and general training module. Practice test 1. You will hear a number of different recordings and you'll have to answer questions on what you will hear. There will be time for you to read the instructions and questions and you will have a chance to check your work. All the recordings will be played once only. The test is in 4 sections. Write all of your answers on the test pages. At the end of the test, you will be given 10 minutes to transfer your answers to an answer sheet. Now turn to Section 1. Section 1. You will hear a man asking for information about language classes over the phone. First, you have some time to look at questions 1 to 4. You will see that there is an example that has been done for you. On this occasion only, the conversation relating to this will be played first. Good morning, Globetrotters Language School. How may I help you? Yes, I was wondering if you could give me some information on language classes. The woman answers the phone. Globetrotters Language School. So the word Globetrotters has been written at the top of the form. Now we shall begin. You should answer the questions as you listen, because you will not hear the recording a second time. Listen carefully and answer questions 1 to 4. Good morning, Globetrotters Language School. How may I help you? Yes, I was wondering if you could give me some information on language classes. Certainly. What language are you interested in studying? Well, that's the thing. I'm interested in learning Japanese, but I'd also like to improve my Chinese. I don't know which to study right now. Maybe the class schedule will help you decide. Did you want to study in the morning, afternoon, or evening? I work in the evenings, so mornings or afternoons would be best. Then that decides it for you. We offer an advanced Chinese class, but it meets on Wednesday and Friday evenings. I couldn't do that. When do the Japanese classes meet? We have beginning Japanese on Tuesday and Thursday mornings. No, wait, that's intermediate Japanese. Which level do you want? Advanced? No, beginning, definitely. I know some Chinese and some French, but I'm a real beginner with Japanese. Well then, are you free Monday, Wednesday and Friday mornings? That's when the beginning Japanese classes meet. We also have intermediate French on Friday mornings. I could do those mornings, but I'd prefer afternoon. Don't you have anything in the afternoon? We have intermediate Japanese class on Wednesday and Friday afternoons. I really need a beginner class, so I'll take the morning Japanese class. Could you give me an idea of the cost? What would be the tuition for the Japanese class? Before you hear the rest of the conversation, you have some time to look at questions 5 to 10.
Now listen and answer questions 5 to 10. The beginning level classes meet 3 times a week, so they cost a bit more than the other levels. For a 6-week course, the cost would be $575. That's a bit steep. If it's hard for you to pay that much, you could sign up for just 4 weeks of class and pay $410, or you could pay for 1 week at a time at $125 a week. That comes out to be much more expensive once you add up all the weeks. That's true. You can save money by registering for 2 levels together. For example, pay for your beginning and intermediate classes now, and you'll get 12 weeks of class for just $1,050. That's not a bad deal, but I can't come up with that much money at once. I'll just pay for the 6-week course. Fine. That class begins next week, so you need to register right away. Can't I register over the phone? No, I'm sorry, we don't take phone registrations. What you'll need to do is visit the school office today or tomorrow. Bring a cheque for the tuition and a photo ID. Is that all? Yes, we'll give you a registration form to complete, or you can save time by visiting our website and downloading the form there. Complete it and bring it into the office with your cheque. Great. I'll stop by this afternoon. Fine. When you arrive, ask for Mr. Lindsay. He's in charge of student registration. I'm sorry, Mr. Who? Mr. Lindsay, spelled Lindsay. Thank you for your help. Thank you. We'll look forward to seeing you in class. That is the end of section 1. You now have half a minute to check your answers. Now turn to section 2. Section 2. You will hear a tour guide giving information about a shopping district. First, you have some time to look at questions 11 to 15. As you listen to the first part of the talk, answer questions 11 to 15. This afternoon, we'll visit the city's shopping district. Several blocks in the area are closed to car traffic, and I know you'll enjoy walking around there. I'd like to give you an overview of the district now, since you'll be on your own once we get there. You'll see on this map here that the shopping district consists of 2 streets, Pear Street, which runs north and south, and Cherry Street, which crosses Pear Street right here. Let's start our tour here on Pear Street, where the star is. This star marks the Harbor View Bookstore. It's very popular among locals as well as tourists. You can buy a range of books of local interest, as well as a variety of magazines and newspapers. It's directly across the street from the city library, which is also worth a visit. It's in one of the oldest buildings in the city and contains, among other things, an interesting collection of rare books. Now, moving up Pear from the bookstore toward Cherry, the next building on the left is the Pear Cafe. You'll notice it's right on the corner of Pear and Cherry Streets. It's a great place to relax while enjoying a delicious cup of coffee or tea. You can talk with friends or read quietly. They have a variety of books and magazines available. From the windows of the cafe, you can look right across Cherry Street
for a lovely view of city gardens. It's a rather small garden, but it contains a variety of exotic plants and flowers. Let's leave the cafe and cross Pear Street. On the opposite corner, we're at Caldwell's clothing store, which you might also want to visit. They sell both men's and women's fashions from countries around the world. Continuing down Cherry Street, the next building on the right after Caldwell's is the souvenir shop. Stop in here to get maps and books about the local area, as well as T-shirts and postcards with pictures of the city. Now, we cross Cherry Street and we're at the Art Gallery, one building down from the corner. Here you can see, and of course purchase, many fine paintings and sculptures by local artists. Let's keep going down Cherry Street toward the harbor. On the left, right after the gallery, is Harbor Park. It's a lovely place, and it's certainly worth spending some time there. Before you hear the rest of the talk, you have some time to look at questions 16 to 20. Now listen and answer questions 16 to 20. Harbor Park was built on land donated to the city by Captain Jones, a lifelong resident of this city. Captain Jones designed the park himself, and it was built in 1876. Exactly in the center of the park, a statue of Captain Jones was erected, and it's still standing there today. It shows Captain Jones on the bow of his ship. After viewing the statue, you can follow the path that goes through the woods just behind. It will lead you to a lovely garden, in the middle of which is a fountain. This is a nice place to enjoy a few quiet moments. If you still feel like walking, continue on to the far end of the garden. There, you'll find a wooden staircase, which will take you down to the harbor. You might enjoy the view of the boats from there. There's also a walking path along the water, which will eventually bring you back up to Cherry Street. You can see that there's plenty to do in this part of the city. The bus leaves at 1:30. That is the end of section 2. You now have half a minute to check your answers. Now turn to section 3. Section 3. You will hear a conversation between a university student and a librarian about using the city archives. First, you have some time to look at questions 21 to 24. As you listen to the first part of the conversation, answer questions 21 to 24. Hello. I was wondering if you could give me some information about using the archives? I'd be happy to. Are you a resident of the city? Actually, I live just outside the city,
but I study at the university downtown. That's fine. All you need to do is show your university identification card, and you can use the archives at no charge, as long as your ID card is current, of course. Yes, it's valid. So I don't have to pay anything? No, city residents pay an annual fee, but students can use the archives for free. Everyone else needs to get special permission from the director, but that doesn't apply to you, of course. Oh, good. I was also wondering about the schedule. I have classes every day, Monday through Friday, and I also have a part-time job, so I could really only use the archives on weekends. That's not a problem at all. We're open all weekend. Actually, the only day we're closed is Monday, so you can come any day, Tuesday through Sunday. Are you open in the evenings? Yes, we're open from 9:30 in the morning until 8:30 in the evening. That will fit my schedule well. Before you hear the rest of the conversation, you have some time to look at questions 25 to 30. Now listen and answer questions 25 to 30. Is there something else I can help you with? Yes. One thing I'll be needing to see for one of my class projects is old photographs. Do you have photographs of the city in the 19th century that I could look at? Yes, we store all the photographs in the basement. Those stairs over there will take you down to the photography collection. Just tell the librarian there what you're interested in, and he'll help you. Those would be 19th century photographs? Yes, the entire collection is there. Now, if you're interested in seeing documents from the 19th century, those are right here on the ground floor. I would like to see some of those documents. Does that collection include newspapers too? No, all the newspapers from the earliest ones in the 18th century up to the current time are on the second floor. Here, let me just give you this map of the archives, and you'll be able to find whatever it is you need. Thank you. Oh, I see you have a whole room devoted to maps. Yes, on the third floor. That's great, because one thing I need to do is look at how the city has developed over time. I'm sure you'll find a lot of helpful information there. Of course, some of the maps are several centuries old, so generally visitors are only allowed to see photographic reproductions of them. That shouldn't be a problem. What's this on the fourth floor? Ogden's Woolen Mill. As I'm sure you know, Ogden's Woolen Mill was the major entity responsible for the growth of this city in the 19th century. The Ogden heirs gave money for the archives to devote an entire floor to information about the history of the mill. Will I be able to find information about the Ogden family there? Photographs, personal papers, things like that? Probably the family photographs are stored downstairs in the photography collection. The personal papers would be on the fifth floor, where we keep all the personal papers of famous residents of our city. Thank you so much for your help. I'll be able to do a lot of my research here. That is the end of section 3. You now have half a minute to check your answers. Now turn to section 4. Section 4. You will hear a lecture about wind energy. First, you have some time to look at questions 31 to 33.
Now listen carefully and answer questions 31 to 33. With the rising cost of fossil fuels, there's a great deal of interest these days in developing alternative sources of energy. Today, I'd like to talk about one of these: wind power. In the past couple of decades, there's been an upsurge of interest in using the wind as a source of energy, but the idea isn't new at all. People have been harnessing the power of the wind for centuries, ever since ancient peoples first used sailboats. In ancient China, farmers used a rudimentary sort of windmill to pump water. Wind power was used in other parts of the ancient world as well. In Persia, for example, farmers used wind-powered mills to grind their grain. During the Middle Ages, in the Netherlands, people went back to the ancient idea of using the power of the wind to move water. They used windmills to drain lakes, thereby creating more land for farming. Before you hear the rest of the talk, you have some time to look at questions 34 to 40. Now listen carefully and answer questions 34 to 40. At present, people around the world are using the wind to generate electricity, some old methods, some new. Is this the solution to our modern energy problems? Well, as with anything, there are both advantages and disadvantages to using wind power. Let's take a look at some of the reasons to use wind power. One of the biggest problems with using fuels, such as oil and coal, is pollution. Wind power, on the other hand, is clean. It causes no pollution and therefore doesn't contribute to global warming. Another great advantage of wind power is that it's a renewable resource. Oil and coal reserves are limited, but will never run out of wind. Economics is another reason to use wind power. Using the wind to generate electricity costs less, much less, than running other types of generators. In addition, since wind turbines don't take up much land, the land around them can be used for other purposes, such as farming. There are disadvantages, however. Even though generating electricity with wind is relatively inexpensive, the technology isn't cheap. The initial costs of setting up wind turbines can be quite high. Another issue is reliability. Wind doesn't blow at a constant strength. Therefore, at times, a lot of electricity can be produced, while at others there may be little or none. Wind turbines usually have to be located in rural areas where the land is open. Their distance from cities, where the most electricity is needed, is another issue. Although wind is considered to be a clean source of energy, wind turbines cause their own sort of pollution. Wind turbines are usually placed in high, open areas where they're easy to be seen. Rural residents often feel that the beautiful local scenery is spoiled by the sight of the wind turbines. In addition, wind turbines aren't quiet. In fact, one wind turbine can produce as much noise as a car traveling at highway speeds. That is the end of section 4. You now have half a minute to check your answers. You will now have 10 minutes to transfer your answers to the listening answer sheet.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு InfoPulp சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், IELTS எக்ஸாம் வந்துட்டு வெளிநாடு படிக்க போகிறவங்களுக்கா இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டுக்கு இமிகிரண்ட்டாக குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போகிறவங்களா இருக்கட்டும், IELTS எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப மேண்டட்ரியான ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமை அஃபீஷியலாக நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமினரான பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னது, இந்த அப்டேட்னால என்னென்ன ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம், குறிப்பாக IELTS எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக IELTS எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அப்டேட் எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ முடியும் போது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது போக கனடாக்கு படிக்க போகணுன்றவங்களுக்கோ இமிகிரண்ட்டாக போகிறவங்களுக்கும் யூகேக்கு படிக்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரொஃபைல் அசஸ்மெண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் ப்ராசஸுமே ரொம்ப கம்மியான ஃபீஸில் கம்ப்ளீட் வீசா ப்ரொசீஜர்ஸும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் வித் 100% சக்ஸஸ் ரேஷியோவில். யாருக்காவது உங்களுக்கு அந்த சர்வீஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இமெயில் ஐடி இருக்குது. உங்களுடைய டீட்டெயில்ஸையும் உங்களுடைய குவரிஸையும் அந்த இமெயிலில் ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகே, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலோட அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஒரு பெரிய அதிர்ச்சியான நியூஸ் தான் இங்கே இருக்குது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் கவுன்சில் அஃபீஷியலாக இந்தியாவிலேருந்து வெளியே போகிறாங்க. ஸோ அஃபீஷியலாக வந்துட்டு அவங்களோட எல்லா ஷேர்ஸையுமே வந்து ஐடிபிக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 130 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு அவங்க சேல் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாருங்கள். IELTS வந்துட்டு இன்னைக்கு தேதியில் வந்து வேர்ல்டுலேயே வச்சு ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட காலேஜஸில் வந்துட்டு IELTS எக்ஸாமை வந்து அஃபீஷியலாக ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. போத் IELTS ஜென்ரல் அண்ட் அகாடமிக் எழுதுறவங்க டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கோவிட் சிச்சுவேஷன்னால நிறைய பிரிட்டிஷ் கவுன்சிலோட சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து லாக் ஆகிருந்துச்சு. ஸோ அவங்களால வந்துட்டு ஃபர்தராக அந்த பிஸ்னஸை இந்தியாவில் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்தியாவில் மட்டும் அவங்க வந்துட்டு பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து அஃபீஷியலாக வெளியே போகிறாங்க. இனிமேல் வந்து நீங்கள் IELTS எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து IDP மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு மேஜர் அப்டேட்டு. ஸோ இதன் மூலிமா என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்தராக நான் சொல்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு உடனே வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ இந்த மாதம் ஜூலை 25 தான் வந்துட்டு பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து அஃபீஷியலாக இந்தியாவிலேருந்து ரிலீவ் ஆக போகிற லாஸ்ட் டேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் IELTSல வந்து அதுவும் பர்டிகுலராக பிரிட்டிஷ் கவுன்சிலில் வந்துட்டு பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூலை 11 முன்னாடியே புக் பண்ண சொல்லி அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுவே கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருந்துச்சுன்னா ஜூலை 25 முன்னாடி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா பிரிட்டிஷ் கவுன்சிலோட கொஸ்டின் பேப்பரில் எழுதலாம். இப்போ இங்கே ஒரு டவுட் வரும். ஸோ பிரிட்டிஷ் கவுன்சிலும் IDPயும் ஓகே, பிரிட்டிஷ் கவுன்சில் வெளியே போகிறாங்க, IDPயில் எழுதிக்கலாமா, என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகுது அப்படின்னு கேட்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷ் கவுன்சிலோட இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கும் IDPயோட இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து மோர் ஆர் லைக் உங்களுக்கு அந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷோட அந்த சாயல் கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து அந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷோட சாயல் இருக்கிறதுனால இங்கிருந்து எக்ஸாம் எழுதுறவங்க, பர்டிகுலர் இந்தியாவிலிருந்து எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பிரிட்டிஷ் கவுன்சிலோட கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். IDP எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆஸ்திரேலியன் பேஸ்டு கம்பெனி. ஸோ நீங்கள் அவங்களோட கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஸ்திரேலியன் ஸ்லாங் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் தடுமாறுவாங்க. அதுவும் பர்டிகுலராக நீங்கள் இந்த லிசனிங் டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு தெரியும். பட் எனிவே எது இருந்தாலுமே பிரிட்டிஷ் கவுன்சில் அஃபீஷியலாக இந்தியாவை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ யாருக்காவது வந்துட்டு உங்களுக்கு பிரிட்டிஷ் கவுன்சிலோடைய கொஸ்டின் பேப்பரில் எழுதணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் பென் அண்ட் பேப்பர் பேஸ்டாக இருந்துச்சுன்னா ஜூலை 11 முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கிறவங்க ஜூலை 25 முன்னாடியே புக் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்துட்டு, சப்போஸ் நீங்கள் ஜூலை 11 அப்புறமே பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு வந்து நீங்கள் பிரிட்டிஷ் கவுன்சிலோட வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணினாலுமே அது வந்து IDP தான் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். 2016 நான் IELTS எக்ஸாம் எழுதின புதுசில் வந்துட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் தான் வந்து IELTSோட எக்ஸாம் ஃபீஸாக வந்துச்சு. 11,000 தான் நான் பே பண்ணேன். பட் இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14,700 வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸாக வருது. கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் வந்து ஜாஸ்தியாக வருது.
இது வந்து பிரிட்டிஷ் கவுன்சில், ஐடிபி அப்படிங்கிற 2 பிளேயர்ஸ் வந்து கிரவுண்டில் இருக்கும்போதே இந்த ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கு. அப்படிங்கும்போது இனி வரக்கூடிய காலங்களில் பிரிட்டிஷ் கவுன்சில் அப்படின்ற ஒரு மேஜர் பிளேயரே இந்த கிரவுண்டில் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு ஐடிபி மட்டும்தான் வந்து ஐஎல்ஸ் எக்ஸாம் அஃபீஷியலாக வந்து ரன் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு இந்த எக்ஸாம் எழுதணும், ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது உங்களுடைய பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்ல வரேன். நீங்கள் ஐடிபி வந்துட்டு இம்மீடியட்டாக நாளைக்கே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஏற்றிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை. மேபி தேர் இஸ் அ சான்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா 2 பேர் இருந்தப்பவே வந்து அந்த காம்படிஷன் ஒன்று இருந்தப்பவே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் 4000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எக்ஸாம் ஃபீஸில். இப்போ வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் அஃபீஷியலாக வெளியே போகிறாங்க. ஐடிபி மட்டும்தான் அஃபீஷியலாக நடத்த போகிறோன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுவுமே சும்மா ₹1 ₹2 அவங்க கம்பெனி வாங்கலை. கிட்டத்தட்ட 130 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு வந்துட்டு பிரிட்டிஷ் கவுன்சிலிருந்து ஐடிபி வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா போட்ட பணத்தை எடுக்கணும்னு சொல்லி அவங்க யோசிக்க மாட்டாங்களா என்ன? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் யோசிக்கும் போது அவங்க எக்ஸாமுடைய ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஐஎல்ஸ் எக்ஸாம் யாராவது எழுதணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக சீக்கிரமாக முடிவு பண்ணி எழுதுங்க. இதுதான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போக கனடாவுக்கு நீங்கள் படிக்க போகணும் அல்லது இமிகிரண்ட்டாக போகணும், யூகேக்கு படிக்க போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அசஸ்மெண்ட்டும் ரொம்ப கம்மியான ஃபீஸில் வந்துட்டு என்டையர் வீசா ப்ராசஸும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த சர்வீஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஃபர்தராக இதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட மெயில் ஐடி இருக்குது. அதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக இது சம்மந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.